Hello students, இப்போ நம்ம second chapterல last sum number 24 discuss பண்ண போறோம். இந்த sum number 24ல receipts and payments account கொடுத்திருக்கு. பின்னாடி கொஞ்சம் adjustments இருக்கு. நம்ம first opening capital fund கொடுத்திருக்கான்னு பார்க்கணும். கொடுக்கல sumல. அதனால opening balance sheet போடணும், income and expenditure போடணும், closing balance sheet போடணும். இப்போ first opening balance sheetல என்ன வரும்னு பார்க்கணும். Opening balance sheetல cash in hand opening balance 5000 கொடுத்திருக்கு cash in hand. இது எங்க வரணும்? opening balance sheetல asset sideல cash in hand போட்டு 5000 assetல எழுதிட்டோம். அடுத்தது subscription 2017 உள்ளது, 18 உள்ளது, 19 உள்ளது இருக்கு. இந்த 17 உள்ள 10,000 என்ன எழுதணும்? சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் போட்டு அசெட் சைட்ல ஓபனிங் பேலன்ஸ் ஷீட்ல வரணும். சோ இது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 10,000 வரணும். அப்புறம் வேற என்ன இருக்கு ஓபனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்குன்னு பாருங்க. இந்த பக்கம் on 1/1/2018 ஓபனிங் பேலன்ஸ் என்னென்ன கொடுத்திருக்குன்னா the association owned investment. So investment ஒரு 10,000 இருக்கு, premises and ground ஒரு 40,000, stock of bat and ball 5,000 இருக்கு. இது எல்லாமே opening balances. அப்போ opening balance sheetல வரணும். So investment ஒரு 10,000, premises and ground ஒரு 40,000, bat and ball 5,000 எழுதிட்டோம். அடுத்தது subscription 5,000 related to 2017 is still due. It is still due இருக்கு. So subscription 5,000 போன வருஷத்துக்கு உள்ளது, இந்த வருஷத்துக்கு இன்னும் வரவேண்டி இருக்கு 5,000. அப்ப இதுவும் இந்த பிகினிங் பேலன்ஸ் ஷீட்ல 5,000 வரவேண்டி இருக்குன்னு இருக்கு. ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 10,000 இருக்குன்னு பார்த்தோம். போன வருஷத்துக்கு உள்ளது ரிசீவ் பண்ணது 10,000. இந்த 5,000 என்ன இன்னும் வரவேண்டி இருக்கு. அப்போ இந்த 15,000 10,000 பிளஸ் 5,000 போன வருஷம் வரவேண்டியது 15,000, அதுல 10,000 வந்துருச்சு, 5,000 வரவேண்டி இருக்கு. சோ நம்ம இங்க பிகினிங் பேலன்ஸ் ஷீட் ஓபனிங் பேலன்ஸ் ஷீட் போடும்போது சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் 10,000 ரிசீவ் பண்ணது, 5,000 இன்னும் வரவேண்டி இருக்கு, ரெண்டையும் சேர்த்து 15,000 எழுதணும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர், அதாவது இதெல்லாம் நெக்ஸ்ட் இயர்க்கு உள்ளது. சரி, அப்ப இது ஓபனிங் பேலன்ஸ் ஷீட் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஓபனிங் பேலன்ஸ் ஷீட்ல ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா பேலன்சிங் ஃபிகர் 75,000 வருது. சோ ஓபனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது எதெல்லாம் ஓபனிங் பேலன்சஸ் இந்த கேஷ் இன் ஹேண்ட் இதை எடுத்துக்கணும். அடுத்தது லாஸ்ட் இயருக்கு வர வேண்டியது இப்ப ரிசீவ் பண்ணிருக்கோம். சோ லாஸ்ட் இயர் இது அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கும், அதை எழுதிக்கிட்டோம். அப்புறம் இங்க ஓபனிங் பேலன்சஸ் கொடுத்தது எழுதிக்கிட்டோம். இந்த 5,000 ரிலேட்டட் டு 17,000 இன்னமும் டியூனா போன வருஷம் 15,000 இருந்திருக்கணும், அதுல 10,000 வந்துருச்சு, 5,000 இன்னும் வர வேண்டியிருக்கு. சோ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்ல 15 எழுதிட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட் வந்துடும். அடுத்தது என்ன பண்ணணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ரிசிப்ட்ஸ்ல இருக்கிறதெல்லாம் இன்கம்ல எழுத போறோம். இந்த ஓபனிங் பேலன்ஸ் விட்டுறணும். அடுத்தது 2017ல 10,000 கொடுத்திருக்கு, இது லாஸ்ட் இயர்க்கு உள்ளது. இப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்கு இந்த இயர்க்குள்ள 55,000 எடுத்துக்கிறோம். 55,000 ரிசீவ்டு எழுதிட்டு இந்த வருஷம் வரவேண்டியது ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்கு? சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஃபார் த இயர், இது கரண்ட் இயர். கரண்ட் இயருக்கு டியூ, அதாவது வர வேண்டியது 6,000 கொடுத்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? இந்த வருஷத்துக்கு வர வேண்டியது இருக்குன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். சோ பை சப்ஸ்கிரிப்ஷன் 55,000 பிளஸ் 6,000 61 போட்டுட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்? வேற என்ன இருக்குன்னு பார்க்கணும். அடுத்தது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அடுத்து டொனேஷன் இருக்கு. இந்த டொனேஷன் 40,000, அதாவது நமக்கு டொனேஷன் ஜெனரலா கொடுத்திருந்தா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். இந்த டொனேஷனையே ஃபார் ஏதாவது பர்டிகுலர் பர்பஸ் கொடுத்திருந்தா அது பேலன்ஸ் ஷீட்ல வரும். இது பேரு ஜெனரல் டொனேஷன். எந்த பர்பஸும் சொல்லலைன்னா அதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல பை டொனேஷன் போட்டுடலாம். அடுத்தது மேட்ச் ஃபண்ட். ஃபண்டுன்னு வந்தாலே நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போடாம பேலன்ஸ் ஷீட்டுக்கு எடுத்துட்டு போயிடணும். சோ இதை இப்போ விட்டுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் பிக்ஸட் டெபாசிட்
by interest on fixed deposit 8,000, miscellaneous receipt by receipt னு எழுத வேண்டியதான். So subscription எழுதிட்டோம், donation, interest on fixed deposit, miscellaneous receipt எழுதிட்டோம். அடுத்தது expenses side பார்க்கிறோம். match expenses னு இருக்கு. match fund இருக்கிறதுனால match expenses balance sheetல reciptல இருந்து expenses மைனஸ் பண்ணி காட்டணும். income and expenditureல வராது. upkeep of pavilion இருக்கிறத to upkeep of pavilion 17,000. secretaries honorarium 2 secretaries honorarium 18,000. bat and ball purchased நம்ம பார்த்திருக்கோம். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இல்ல ஸ்டேஷனரி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஓபனிங் ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கணும். இந்த சம்ல ஓபனிங் ஸ்டாக் கொடுத்திருந்தாங்க 5,000. அப்ப என்ன செய்யணும்? 2 bat and ball consumed and debit சைடுல எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எழுதி ஓபனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் போடணும். இங்க ஓபனிங் ஸ்டாக் 5,000 கொடுத்ததுனால ஓபனிங் ஸ்டாக் 5,000, பர்ச்சேசஸ் 22,000 பிளஸ் ரெண்டையும் க்ளோசிங் ஸ்டாக் இருந்தா மைனஸ் பண்ணி காட்டலாம், இல்லாததுனால அப்படியே 27,000 போட்டுட்டோம். அடுத்தது கிராஸ் சீட்ஸ் இருக்கு. இத 2 கிராஸ் சீட்ஸ் அப்படின்னு போட்டு 2,000 எழுதிட்டோம். அதாவது கிராஸ் சீட்ஸ் வாங்கி இருக்கோம்னு அர்த்தம். பிக்சட் டெபாசிட் கொடுத்திருக்காங்க, இது கேபிட்டல் நேச்சர், அப்ப இத விட்டுறணும். சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,000, அத 2 சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,000. அடுத்தது க்ளோசிங் பேலன்சஸ் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல வராது, விட்டுரும். அப்போ இது எல்லாத்தையும் எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல அப்கீப் ஆஃப் பெவிலியன், ஹானரேரியம், ஓபனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ், பேட் அண்ட் பால் கன்சியூம்டு எழுதிட்டோம். அதாவது ஓபனிங் ஸ்டாக் 5,000 இருந்திருக்கு, 22,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். க்ளோசிங் ஸ்டாக் ஒண்ணுமே இல்லைன்னா என்ன, 27,000 யூஸ் பண்ணிட்டோம். இவ்வளவு பேட் அண்ட் பாலையும் கன்சியூம் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், அதை எழுதியாச்சு. கிராஸ் சீட், சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். அடுத்தது என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஆட் பண்றோம், இதெல்லாத்தையும் ஆட் பண்றோம். பேலன்சிங் பிகர் டெபிட் சைட்ல வர்றதுனால சர்ப்ளஸ்னு எழுதிட்டோம். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் போடணும். பேலன்ஸ் ஷீட் போடும் பொழுது என்ன செய்யணும்? லைபிலிட்டி சைட்ல இதுல ரிசிப்ட்ஸ்ல எதெல்லாம் விட்டமோ அதை லைபிலிட்டி சைட்ல எழுதுங்க. இந்த ஓபனிங் பேலன்ஸ் எழுதிட்டோம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல 2019 உள்ளது 5,000 அப்படின்னா என்னது? இது சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். அதாவது இந்த வருஷம் 2018, 19 உள்ளதை ரிசீவ் பண்ணிருக்கோம்னா இது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000. எங்க வரணும்? லைபிலிட்டி சைட்ல சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000 போட்டுட்டோம். அடுத்தது மேட்ச் ஃபண்ட். ஃபண்டுன்னு இருந்தாலே நம்ம லைபிலிட்டி சைட்ல மேட்ச் ஃபண்டுன்னு போட்டுட்டு ரிசிப்ட்ஸ் எவ்வளவு? 30,000. இந்த மேட்சுக்கு உள்ள எக்ஸ்பென்சஸ் 25,000. அப்ப மேட்ச் ஃபண்டுன்னு போட்டு ரிசிப்ட் 30,000, எக்ஸ்பென்சஸ் 25,000 மைனஸ் பண்ணி 5,000 அவுட்டர் காலம் எழுதிடணும். அடுத்தது இதெல்லாம் எழுதிட்டோம். அவ்வளவுதான் லைபிலிட்டி சைட்ல. அடுத்தது பேமெண்ட் சைட் பாக்குறோம். எதை விட்டோம் அப்படின்னா கீப் ஆஃப் பெவிலியன் இதெல்லாம் எழுதிட்டோம். பிக்சட் டெபாசிட் விட்டுருந்தோம். அப்போ பிக்சட் டெபாசிட்னு போட்டு 58,000 அசெட் சைட்ல போட்டுறணும். வேற என்ன எழுதணும்னா இந்த க்ளோசிங் பேலன்சஸ் வரும். ஏன்னா பேலன்ஸ் ஷீட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஆன் 31st December 2018. அப்போ அந்த டேட்ல உள்ள க்ளோசிங் பேலன்சஸ் என்ன? கேஷ் இன் ஹேண்ட் ஒரு 5,000, கேஷ் இன் ஹேண்ட் வந்து 7,000, கேஷ் இன் ஹேண்ட் 6,000. கேஷ் இன் ஹேண்ட் 7,000 பிளஸ் 6,000 எழுதிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பாக்குறோம். இதுல என்ன கொடுத்திருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் 2 இடத்துல வரணும். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரெமிசஸ், இதெல்லாம் கொடுத்திருக்கு. இதெல்லாம் என்ன? பிகினிங்ல உள்ள பேலன்சஸ். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ்ல எழுதணும். அதாவது 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பிகினிங்ல இருக்கு, இப்பயும் இருக்கு. இப்போ வந்து நமக்கு சேல்னு கொடுத்திருந்தா மைனஸ் பண்ணலாம், பர்ச்சேசஸ் கொடுத்திருந்தா ஆட் பண்ணலாம். எதுவும் கொடுக்காததுனால அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்ஸை 10,000 எழுதிக்கிறணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 10,000. அதே மாதிரி பிரெமிசஸ் 40,000 கொடுத்திருந்தா பிரெமிசஸ் 40,000 எழுதிக்கிறணும். அடுத்தது இது வந்து ஓபனிங் ஸ்டாக் ஆஃப் பேட் அண்ட் பால். இது நம்ம என்ன செய்யணும்? ஓபனிங் ஸ்டாக் பிளஸ் பர்ச்சேசஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் பண்ணுவோம். இது ஓபனிங் ஸ்டாக் தான். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்திருந்தாதான் இந்த மெட்டீரியல்ஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், ஸ்டேஷனரியில க்ளோசிங் ஸ்டாக்கை எழுதுவோம். இது ஓபனிங் ஸ்டாக் தான், அதனால இதை விட்டுருவோம். ஆனா இதெல்லாம் அசெட். இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பிகினிங்ல இருந்தா இப்ப சேல் பண்ணோம்னு சொல்லலைன்னா இதே 10,000 இருக்கும் தான், பிரிமிசஸும் இருக்கும் தான்.
ஆனா இதை வந்து நம்ம இது மெட்டீரியல் தான். சோ க்ளோசிங் ஸ்டாக் இருந்தா எழுதணும், இல்லைன்னா விட்டுறணும். அடுத்தது இது என்ன 5000 லாஸ்ட் இயர்க்கு உள்ளது இன்னமும் டியூ, இன்னமும் வர வேண்டி இருக்குன்னா நம்ம பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல இந்த வருஷம் வர வேண்டியது எவ்வளவு, போன வருஷம் வர வேண்டியது எவ்வளவோ ரெண்டையும் எழுதணும். அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட் இயர்க்கு வர வேண்டியது 5000, இந்த வருஷம் வர வேண்டியது 6000, ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிட்டோம். அடுத்தது இப்போ பிக்ஸட் டெபாசிட் எழுதியிருக்கோம், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரமிசஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங், அவ்வளவுதான். இப்ப ஆட் பண்ணோம்னா 1,32,000 வருது. லைபிலிட்டி சைட்ல மேட்ச் ஃபண்ட் பார்த்தோம். இந்த ஓபனிங் கேபிட்டல் ஃபண்டு இங்க நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சதை எழுதணும். பிளஸ் சர்ப்ளஸ் இருந்தா அதையும் ஆட் பண்ணி ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட் பிளஸ் சர்ப்ளஸ் எழுதணும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 1,32,000 சேம் ஆன்சர் ரெண்டு சைட்லயும் வருது. புரிஞ்சிருச்சா? ஓபனிங் பேலன்ஸ் ஷீட்ல ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட் 75,000 வந்திருக்கு. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல சர்ப்ளஸ் 47,000 வந்திருக்கு. அடுத்தது பேலன்ஸ் ஷீட்ல வந்து லைபிலிட்டி சைடு 1,32,000, அசெட் சைட்லயும் 1,32,000 வந்தாச்சு. நம்ம பேலன்ஸ் ஷீட்ல க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் பார்த்து எழுதணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் லாஸ்ட் இயர்க்கு எவ்வளவு இன்னும் வர வேண்டி இருக்குது. இது எப்ப ரிசீவ் பண்றோமோ அது வரைக்கும் இது அசெட் தான். இந்த வருஷம் வர வேண்டியது 6,000, இது ரெண்டே எழுதிட்டோம். மேட்ச் ஃபண்ட் வந்து எதுவுமே ஃபண்டுன்னு கொடுத்திருந்தாங்கன்னா அதை லைபிலிட்டி சைட்ல எழுதி அதோடைய ரிசிப்ட்ஸ் எவ்வளவு, அதோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு மிச்சம். இது ஓபனிங் கேபிட்டல் ஃபண்ட். சர்ப்ளஸா இருந்தா ஆட் பண்ணிக்கணும், டெபிசிட்டா இருந்தா மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? புரிஞ்சிருச்சா? தேங்க்யூ.